பைத்துல் முகத்தஸ் அப்படிங்கிறது பிராக்கெட்டில் தான் போட்டிருப்பாங்க. இறைவன் என்ன சொல்லுவாங்க, குறிப்பிட்ட மூன்றாவது புண்ணியஸ்தலம் பைத்துல் அப்படின்னு சொல்ல மாட்டான். புண்ணிய பூமியில் இறை தூதர்கள் மேன்மை அடைந்தார்கள், புண்ணிய பூமியில் அவர்கள் பாதுகாப்படைந்தார்கள் அப்படின்னு வரும். ஒரு சில இடங்களில் ஒரு பைத்துல் முகத்தஸ் எத்தனை இடங்களில் குரானில் இருக்குன்னு போட்டிங்கன்னா குரான் அந்த ஒரு 5-6 இடத்துல வரும். அதில் பெரும்பாலான இடம் தூய ஸ்தலம் புண்ணிய பூமி அப்படின்னு தான் இருக்குது. அந்த புண்ணிய பூமி அப்படிங்கிறது எது, நம்முடைய இறைவன் தந்த ரூஹு தங்கி இருக்கும் இல்லையா, இந்த இடம் தான் புண்ணிய இடம், புண்ணிய ஸ்தலம், தூய ஸ்தலம். அது ஏன் தூய ஸ்தலம் என்று சொல்லப்படுதுன்னா, இறைவனுடைய ரூஹு தங்கி இருக்கு அந்த இடத்துல உள்ள, இதுக்குள்ள இறைவனுடைய ஒரு பகுதியான அவனுடைய ரூஹு இந்த இடத்துல தங்கி இருப்பதைத்தான் அது தூய ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நம்ம இறைவனை தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்ளணும், ஈத்திகாப்புன்னு என்ன பண்ணணும், நீங்க ஈத்திகாப்பு நம்ம இஸ்லாம்ல அனுமதிக்கப்பட்டதுதான். பள்ளிவாசல் ஒரு 10 நாள் 40 நாள் ஈத்திகாப்பு இருப்பீங்க. பள்ளிவாசலுக்கு உட்காந்து என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணணும், ஈத்திகாப்பு இருக்குன்னா அப்படி எப்படி இப்படி இல்லைண்ணா சுபான்ல 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 இப்படி உட்காரணும். ஈத்திகாப்பு எப்படி உட்காரணும், அமைதியான முறையில் உட்காந்து இந்த உலக தொடர்பு விட்டுட்டு உங்களுடைய கவனத்தை இந்த இடத்துல செலுத்தணும். உங்களுடைய சுழுமுனை, உங்களுடைய ரூஹு தங்கி இருக்கக்கூடிய தூய்மையான இந்த இடத்துல உங்களுடைய கவனத்தை செலுத்தி அப்படியே நம்ம இப்படியே உட்காந்துக்கலாம், அல்லது கண்களை திறந்து அப்படியே அப்படியே அமைதியான முறையில் இப்படிதான் சில்லா உட்காரணும். அதாவது ஈத்திகாப்பு இப்படிதான் உட்காரணும். இப்படித்தான் ஈத்திகாப்புடைய முறை. நீங்க அவுலியாக்களை மதிக்கக்கூடிய மக்களாக இருந்தீங்கன்னா ஒரு 50 வருஷம் 100 வருஷம் உங்களுக்கு ஈத்திகாப்புனா என்ன தெரிஞ்சிருக்கும். இந்த 100 வருஷமா நீங்க அவுலியாக்கள் நல்லடியார்கள் இந்த வஹாபி கொள்கை வந்ததிலிருந்து நல்லடியார்கள் நீங்க வெறுத்தனாலதான் உங்களுக்கு ஈத்திகாப் என்ற முறை எப்படி செய்வதுன்னே தெரிய மாட்டேங்குது. எப்படி செய்யணும் ஈத்திகாப்பு, அங்கே இங்கே பார்த்துட்டு வரவங்க போற பள்ளிவாசல் உட்காந்து யாரு வர யாரு போறா அப்படி எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கிற சாப்பிட்டு அப்படியே பெப்பர் பேன் உட்காரப்படும் ஈத்திகாப். ஈத்திகாப் ஷில்லா அப்படிங்கிறது உங்களுடைய கவனத்தை உணர்வை சுழுமுனையில செலுத்தி அமைதியான முறையில் அப்படி உட்காரும், கண்களை திறந்து உட்கார்ந்தா ரொம்ப நல்லது. அல்லது கண்களை மூடி ஒரு 10 நிமிஷம் கண்களை திறந்து 10 நிமிஷம் கண்களை மூடி அப்படியே தொடர்ந்து நீங்கள் இறைவனை நீங்கள் நினைவு கூர்ந்தீங்கன்னா உங்களுடைய சுழுமுனை, உங்களுடைய ரூஹு தங்கி இருக்கும் இடத்துல கவனத்தை செலுத்தி நீங்கள் இறைவனை நினைவு கூர்ந்தீங்க அப்படின்னா துனியாவை விட்டு உங்களுக்கு ஞானம் கிடைக்கும், மேன்மை என்பது கிடைக்கும். ஸோ இதுதான் சரியான பயிற்சி முறை. சூஃபிகள் செய்வது போல் அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 50% தான் கிடைக்கும். நபிமார்கள் இது ரெக்கமெண்டேஷன் பண்ணலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈத்திகாஃப் இருந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இன்னும் நிறைய நபிமார்கள் ஈத்திகாஃப் இருந்திருக்காங்க. காபத்துல்லா கட்டப்பட்டதே குரான்ல வசனம் இருக்கின்றது. இறைவன் சொல்லுவான், இப்ராஹிம் நபி இடத்திலையும் இஸ்மாயில் நபி இடத்திலையும் நம்மளுடைய நல்லடியார்கள் ஈத்திகாஃப் இருப்பதற்காக காபாவை தூய்மையாக வையுங்கள் அப்படின்னு குரான்லே வசனங்கள் இருக்கின்றது.